தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருந்தது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஃபெங்கல் புயல் எல்லாருக்குமே நமக்கு ஞாபகம் இருக்கும். அதே போல் டிசம்பர் மாதங்களிலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தென் மாவட்டத்தில் மழை புரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம். அடுத்து ஜனவரியில் மறுபடியும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை நோக்கி மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக காத்திருக்கு. அதை பற்றி மிக தெளிவாக விரைவாக நம்ம பார்க்கலாம். உங்கள் ஸ்க்ரீனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளலாம். உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்களும் அதில் விற்பனை செய்யப்படுகிறது. ஆகவே ஜனவரி மாதத்தில் மீண்டுமாக கடுமையான கனமழையானது இப்போது நமக்கு பதிவாக போகுது. டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஏற்கனவே நேற்றைய தினங்களில் கொடுத்துருந்தோம். இன்றைக்கும் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மிக கனமழைங்கிறது 38 மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் வரப்போகிறது கிடையாது. அதனால் வானிலை அறிக்கை கேட்கும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு தெளிவாக கேட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்டங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறீங்க. சில பேர் நீலகிரியில் வெள்ளம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை மிக கனமழையாக கண்டிப்பாக பதிவாகும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஏதோ கொஞ்சம் பேர் தான் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணுறீங்க. எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதாவது எல்லா நாட்களுமே நம்ம வந்து மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாதுங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மழையை எதிர்பார்க்கவே முடியாது. அதுக்குன்னு சில குறிப்பிட்ட தேதிகளில் மட்டும்தான் நம்ம மழையை எதிர்பார்க்க முடியும். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் பலத்த மழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகக்கூடும். இதில் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் மிக கனமழை இருக்குங்கிற பட்டியலை தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். எல்லா பகுதிகளிலுமே 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டங்கள். தென் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டுடலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் அநேக இடங்களில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் பல பகுதிகளில் கனமழையானது கண்டிப்பாக இருக்கும். மழை சரிவர பெய்யாத பகுதிகள் எந்தெந்த மாவட்டத்தில் மழை சரிவர பெய்யாமல் இருந்துச்சோ, இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பேர் புலம்புறீங்க இல்லையா, அந்த பகுதிகளுக்கு எல்லாம் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். தென் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்குமே கன முதல் மிக கனமழை காத்திருக்கு. மாவட்டம் முழுவதுமாக மழை கிடைக்கும். அங்கொன்றும் இங்கொன்றும் மழைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. மாவட்டம் முழுவதுமாக கனமழை இருக்கு. எல்லா இடங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. நிறைய பேர் அந்த ஊர் பேரை சொல்லன்னு ரொம்ப கவலையாக இருக்கீங்க. ஏன்னா ஊர் பேர் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மாவட்டம் முழுவதும்னு சொல்லிட்டோம். அதனால் எல்லா பகுதிகளுக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஒரு கிராமமும் நமக்கு வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகாது. எல்லா பகுதிகளுக்குமே கனமழை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொட்டி தீர்த்துரும். அதே போல தான் முதலாவதாக டெல்டா மாவட்டங்களில் மழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் மிக மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மிக கடுமையான எச்சரிக்கை. சரிங்க, சென்னை, திருவள்ளூர் இது போன்ற மாவட்டத்துக்கெல்லாம் மழையே வராது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறவங்க, கண்டிப்பாக கனமழையும் இருக்குது. மிதமானதுலேருந்து கனமழை, மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மட்டும்தான் இருக்கும். மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான். அதிதீவிர கனமழை, அதிக மழை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறோம். சென்னையில் வெள்ளப்பெருக்கு, வெள்ள அபாயம் நமக்கு வந்து மிக கனமழை, அதி கனமழைங்கிறது கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை. சென்னை பொறுத்த வரைக்கும் எப்பயோ தப்பிச்சாச்சு. ஃபெங்கல் புயல்லே சென்னை வந்து தப்பியது அப்படின்னே நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஃபெங்கல் புயலில் சரியாக மாட்டினது விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் போன்ற மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதே போல் புதுச்சேரியும் நம்ம வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது நம்ம பார்த்தோம்.
அப்போவே நம்ம சென்னை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் கனமுதல் மிக கனமழைங்கிற அறிவிப்புகளோடு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வரக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாகவும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக அளவு மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்கலாம். ஆனால் சென்னை முதல் கடலூர் வரைக்கும் மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால், அதாவது பெரும்பாலும் மிதமான மழை, ஏதாச்சும் சில இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, காற்றுடன் கூடிய கனமழை வருமா இல்லை வெறும் கனமழை மட்டும்தானு? காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. காற்று குறைவாகவும் மழை அதிகமாகவும் நமக்கு வந்து பதிவாகும். புயல் வாய்ப்பு கிடையாது. புயலாக மாறாது. ஏன்னா இது வந்து வங்கக்கடல்ல ஒரு புயல் சின்னம் வரைக்கும், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகி தமிழகத்தை விட்டு நம்ம நெருங்கி வரும்போது, தமிழகத்தில் இது நெருங்கி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து நெருங்கி வரும்போது அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மையெல்லாம் குறைஞ்சி மழையை மட்டும் அதிகமாக வந்து கொடுத்துட்டு போகும். அதனால் புயலாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏன்னா கடலோர மாவட்டங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க, டெல்டா மாவட்டத்தில் பார்த்தா மிக கனமழைங்கிறீங்க, தென் மாவட்டத்தில் மிக கனமழை வரப்போது 10 மற்றும் 11 தேதின்னு சொல்கிறீங்க. ஆனால் உள் மாவட்டத்துக்கு மட்டும் டேட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களை நோக்கி பயணிக்க போகிறது கிடையாது. இது வெறும் கடலோர மாவட்டங்களை மட்டுமே இது வந்து குறிவைத்து அதிக இடங்களில் மழை பொழிவை கொடுத்துட்டு போக போகுது. அதனால் உள் மாவட்டத்திற்கு ஆபத்துகள், பாதிப்புகள் இல்லை. அதனால் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட மக்கள் நீங்கள் அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை தான். பெரிதளவு பாதிப்புகள் எதுவும் உள் மாவட்டத்தில் கிடையாது. அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்ட பகுதிகளில் கண்டிப்பாக மிக கனமழையானது நிச்சயம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தென்காசி, தேனி மாவட்டங்களில் ஜனவரி 10 மற்றும் 11 டேட் நோட் பண்ணிக்கோங்க. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் டேட் நோட் பண்ணிக்கோங்க. 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் உங்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வந்து எங்களுக்கு அந்த பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு பக்கம் மழை வரணும்னு கேட்டிருக்கீங்க. பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, சோலையாறு பக்கம் இப்போதைக்கு மழை எதுவும் இல்லை. கண்டிப்பாக வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். அதே தான் நீலகிரி மாவட்டத்திற்கும் மழை தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் ஜனவரி 10லேருந்து. அதனால் தொடர்ந்து காத்திருங்க. பொங்கல் நாட்களில் நமக்கு பரவலாக தமிழக கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை எச்சரிக்கை உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இது அப்படியே வந்து ரெட் அலர்ட்டாக மாறுமான்னு சில பேர் வந்து கேட்குறீங்க. இது வந்து ரெட் அலர்ட்டாக மாறுமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. தற்போதைய நிலவரப்படி இது ரெட் அலர்ட்டாக மாற வாய்ப்பில்லை. மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில். ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வந்து அதிக கனமழை 20 சென்டிமீட்டர் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நிச்சயமாக மிக கனமழைங்கிறது உறுதியாகியிருக்கு. இது மழையினுடைய அளவை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து உங்களுக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஓரிரு நாட்களில் உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம சொல்லிடுறோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதை தொடர்ந்து பெரும்பாலான மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் தொடர்ந்து காத்திருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அடுத்தபடியாக இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு. வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.